ஐயோ ரொம்ப லேட் ஆச்சே. இனி வீட்டில் என்னெல்லாம் கேட்பாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். இன்னும் லைட்டாக தலை சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும். இல்லப்பா, இந்த சமயம்லாம் அவன் வந்து சாயா குடிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னுமே காணலப்பா அவனை. இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இல்லப்பா, இன்னுமே காணலப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. காலையில நீ ஒருவேளை திட்டினல, அதனால இப்படியே கோச்சிக்கிட்டு வராம இருக்கானோ எங்கேயோ இருந்துக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கண்டுபிடிச்சு எப்படியாவது கூட்டிட்டு வரேன். சரிப்பா ஆதித், சீக்கிரம் கூட்டிட்டு வா. அம்மா, தம்பி வருவாம்மா. சும்மா நீங்க அழுதுட்டே இருக்காதீங்க. இல்லம்மா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமே காணல. ஐயோ, அதுக்காக அழுதுட்டு இருப்பீங்களா? அவன் வந்துடுவாம்மா, இருங்க. ஐயோ, காலையில அதித் வேற அவனை திட்டி அனுப்பினான். ஒருவேளை அதனால கூட இன்னும் வராம இருக்கலாமா அவன் வருவான். நீங்க சும்மா அழாம இருங்கம்மா. எத்தனை வாட்டி சொல்றது உங்ககிட்ட? என் கஷ்டம் உங்க யாருக்கும் புரியாது. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைன்னு ஒன்று வரும்ல, அப்பதான் புரியுமே. விதூன், எங்கடா இருக்க? வீட்டுக்கு வாடா தம்பி. இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு நம்ம இங்கிருந்து இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லாட்டி நம்மளும் போய் தேடி பார்ப்போமா? ஒருவேளை நம்ம தொலைஞ்சிட்டோன்னு வந்து நம்மள தேடி வருவாங்க. அதுக்கு நம்ம அமைதியா இங்க இருக்கிறது தான் பெட்டர். எங்க போனான்னு தெரியல. வீட்டுக்கு வந்தது இருக்குதா அவனுக்கு? அங்க ஒரு பையன் போறவன் விதுன் மாதிரியே இருக்கிறான். போய் என்னன்னு பாப்போம். இந்த பக்கம் இவன் எங்க போறான்? விதுன், ஐயோ அண்ணன், இங்க என்ன பண்ற? ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? டைம் என்ன ஆகுது? இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? இல்லை, நான் நடந்து தான் போயிட்டு இருந்தேன். அப்போ நீ கூப்பிட்டு தான் நிற்க வச்ச. சரி வா, வண்டியில வந்து ஏறுவா. ம், இறங்கிட்டுல, போ உள்ள. எதுக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? போகிறேன். போ போ, இருக்கு உனக்கு. அம்மா என்ன அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க? மா, விதூன், எங்க போயிருந்த விதூன் இவ்வளோ நேரம்? சமயம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? பொறுமையாக நடந்து வந்துட்டே இருந்தம்மா, அதான் லேட் ஆச்சு. உன்னை யார் நடந்து வர சொன்னது? பஸ்ல தானே எப்பயும் வருவேன், அதே போல வர வேண்டியது தானே? அதான் வந்துட்டல்ல, என்னம்மா? உனக்காக இவ்வளோ நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததும் அதான் நான் வந்துட்டேனே, என்னம்மான்னு சிம்பிளாக கேட்குறல்ல. சரி, நான் இப்போ என்ன கேட்கணும்? என்ன விதூன், இன்னைக்கெல்லாம் நீ நடந்துக்கிட்டதே சரியில்லையே, வித்தியாசமா இருக்குது. என்னம்மா, நான் எப்படி நடந்துக்கிறேன்? ஒன்றும் இல்லை, போ. ம், இன்னும் ஆதித்த காணும். ஆட்டோ வந்த சவுண்டு கேட்டுச்சு. அம்மா, அங்கே என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க? இல்லை, அதித் ஆட்டோ வந்த சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் அதித் இன்னும் காணலை, அதான் பார்த்துட்டு இருக்கேம்மா. அப்படியா? அப்போ விதுனும் வந்துட்டானா? விதுன் வந்தாம்மா, வந்துட்டு இப்போ தான் உள்ளே போனா. அப்போ அண்ணனும் வந்துட்டு வா, வாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க. அதித் வந்துட்டியா? எங்கே இருந்தான் அவன்? அவன் போற ஸ்கூல் ரூட்டுக்கு எதிர்க்க எங்கேயோ ஆப்போசிட்ல இருந்தாமா அவன். அங்க ஒரு சாயா கடை இருக்கும் தெரியுமா? அங்க இருந்தாமா அவன். அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தான். சாயா கடைக்கிட்டயா? ஏன் அங்கே போனா? அது ஸ்கூல் போகிற ரூட் இல்லைல்ல, எதுக்கு அவன் அங்கே நின்றுட்டு இருந்தான்? இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவன் ஸ்கூல் இன்னைக்கு போனானோ இல்லையோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற அதித்? ஆமாம்மா, எனக்கு டவுட்டா தான் இருக்குதே. அவன் இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்க மாட்டான்னு தோணுது. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? கரெக்டா தெரியல, ஆனா டவுட் மட்டும் இருக்குது. அப்படி தோணிட்டே இருக்கு, ஒருவேளை அவன் போயிருக்க மாட்டானோ அப்படின்னு. அந்த சாயா கடைக்கிட்ட நின்றுட்டு இருந்தப்ப நான் போய் கூப்பிட்டப்ப அவன் ஒரு மாதிரி ஷாக்கா திரும்பி பார்த்தான். அதுலேயே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு தோணிட்டே இருந்துச்சுமா. பயமா இருக்கு அதித். பையன் வழி தப்பி போயிட்டானா என்னால தாங்கவே முடியாது. உங்க 3 பேரையும் ஒழுக்கமான பிள்ளையா வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா எடுங்கம்மா சாப்பிட. சரிப்பா, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ம் அண்ணே, என்னண்ணே என்னென்னமோ சொல்ற, பயமா இருக்குண்ணே. எனக்கே பயமா தான் இருக்குது நவமித்ரா, நான் என்ன பண்றது? விதுன் இன்னைக்கு நடந்துக்கிட்டதே ரொம்ப பயமா இருந்துச்சு. அம்மா கிட்ட நான் பயத்தை காமிக்கவே இல்லை.
எதுனாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை மட்டும் கொடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு தைரியம் இல்லை, எனக்கே பயமாக தான் இருக்குது. என்னண்ணா நீ எப்படி சொல்ற? பயமா இருக்குது. நீ எதுவும் போட்டு நான் குழப்பிட்டு இருக்காத, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ம் போ, நீ போய் எதனா படிக்கிறதா இருந்தால் படி போ. சரிண்ணா. எல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரியா? ம் விதுன் ஏன் இப்படி பண்றான்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கவி? வாங்கம்மா. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அப்படி என்ன கவி நடந்துச்சு? அன்னைக்கு நான் மீனான்னு ஒருத்தங்க சொன்னேன்ல, அவங்க மறுபடியும் இதே போல அப்பாவை பத்தி கலாய்ச்சிட்டே இருந்தாங்கம்மா. அப்படியா? என்ன சொன்னாங்க? என்னம்மா அப்பா ஒருத்தங்க கலாய்க்கிறாங்கன்னு சொல்றேன், இப்படி கேக்குறீங்க? அவங்களுக்குலாம் நம்ம அப்பாவை பற்றி தெரியாதுமா. நம்ம கூடயே இருக்கிறதுனால நமக்கு தெரியும், அதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. அவங்க பார்க்குறது அந்த 8 மணி நேரம் அந்த ஒர்க்கில் இருக்கும்போது மட்டும்தான். ஸோ அப்பாவை பற்றி ஒன்றும் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. ம் சரி, அந்த மீனா இன்னைக்கு என்ன சொல்லுச்சு? அந்த மீனாவுக்கு அவங்க சாரோட பொண்ணு நான் தான் அப்படின்றது இன்னும் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இருக்குது அவங்களுக்கு. சேச்சே, அப்படிலாம் சொல்லாதம்மா. அந்த பொண்ணு பாவம்ல. அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணுமே இல்லை கூட வேலை பார்க்குறதுக்கு. நீ வரவே அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுது. இல்லாட்டி வேறு யாருக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சொல்லி பார்ப்போம். நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. அந்த பொண்ணு பார்க்க நிஜமாலே ஆனால் பாவம் தான் தெரியுமா. ஏதாச்சும் துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்படியா? என்ன பண்ணுவா? சும்மாவே இருக்க மாட்டாங்கம்மா. ஏதாச்சும் ஒன்று பண்ணி அப்பா கிட்ட திட்டு வாங்குறது, இல்லை வேலை செய்கிறவங்க கிட்ட திட்டு வாங்குறது, ஏதாச்சும் நச்சரிச்சிட்டே இருப்பாங்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். பரவாயில்ல. அப்போனா அது போல் இருக்கிற பொண்ணெல்லாம் எதுவும் போட்டு கொடுக்காத. பாவம், அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு முழிக்கணுமா? இப்போவே அப்படி தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இனியும் அப்படி ஒன்றும் எதுவும் பண்ணிக்காத. பாவம்ல அவன். சரிம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மாவோட ஃபுட்டு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நைட்டு? நல்லா இருந்துச்சுமா. ஏன் கேட்குறீங்க? அம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அப்படியா? ஆமாண்டா, நீ கவனிக்கவே இல்லையா? நீங்கள் எல்லா நாளும் ஒரே மாரி செய்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் எதுவும் பெருசாக கவனிக்கலம்மா. கள்ளி, நீ என்கிட்ட அடி வாங்க போகிற. எல்லாம் கவனிச்சிருப்ப, நீ எப்படி கவனிக்காமல் இருப்ப? கவனிச்சம்மா. பராத்தா தானே பண்ணியிருந்தீங்க, சப்பாத்திக்குள்ளே முட்டை ஊற்றி அதுக்கப்புறம் அதை சுட்டு எடுக்கிற மாதிரி. கரெக்டு தானே? ஆ, உனக்கு தெரிஞ்சிருக்கே, பரவாயில்லையே. எனக்கு தெரியுமா. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன்ல, அப்போல்லாம் நான் ஷார்ட்ஸ் பார்ப்பேன்ல, அதில் வந்துட்டு இதை நான் பார்த்துருக்கேன். அதான். ஓ, அதில் பார்த்தியோ? சரிம்மா. நம்ம பாலக்கீரை கொத்தமல்லி வச்சு செய்வோம், இவங்க வந்துட்டு முட்டை வச்சு செஞ்சாங்களே. சரி, ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன். நல்லா இருக்கானா? ஆமாம்மா, நல்லா இருந்துச்சு. அப்பாவும் தம்பியும் நல்லா சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா? நானும் கவனிச்சேன். அமைதியாக இருந்து சாப்பிட்றாங்க. ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு ஒரு வாயிலிருந்து வருதான்னு பார்த்தியா? அவங்க எப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க? அதுவும் சரிதான். அவங்களாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா வாயிலிருந்து முத்து கொட்டிடும். தூக்கம் வர மாதிரியே இருக்குமா? அம்மா சப்பாத்தியை சாப்பிட்டல, அப்படிதான் இருக்கும். தினமும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே போர் அடிக்குதுமா. ஃபஸ்ட்டு நீ கொஞ்ச நாள் இருந்த, அந்த கொஞ்ச நாள் இருந்து என்னை ஃபுல்லாக மாற்றிட்ட. ஏம்மா, நான் என்ன மாற்றினவங்கள? அமைதியாக இருந்தாலும் கூடவே இருந்தேன். அதனால என்னமோ தெரியல, ஃபுல்லாக அப்படியே மாறிட்டுருக்கேன். இப்போவும் கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே. அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவி இருந்துகிட்டே இருந்தாலும் நல்லா இருந்துச்சே அப்படின்னு யோசிக்கிறேம்மா. அதுக்காக நான் வீட்லையா இருக்க முடியும்? நீ மட்டும் வீட்டில் இருந்தனா அம்மாவுக்கு ஓகே, அப்பா அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதுவும் சரிதாம்மா. டேய் விதுன், நவமித்ரா, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? நான் கிளம்பிட்டேம்மா, அதை வரேன். அப்ப விதுன் இன்னும் கிளம்பலையா? தெரியலம்மா, அந்த கூப்பிட்டு பார்க்குறேன். விதுன் கிளம்பிட்டியா? அம்மா கூப்பிடுறாங்கல்ல, கேட்கலையா உனக்கு? இதோ வரேன். அம்மா, தம்பி இப்போ வந்துடுவான். நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களம்மா?
அவன் ஃபர்ஸ்ட் வரட்டும்மா, இங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கு. இதோ அண்ணா ஆட்டோ சவுண்டும் கேட்டுருச்சு. சீக்கிரம் லஞ்ச் கட்டுங்கம்மா, இப்ப ஆயிடுமா. விதுன கிளப்பு. ஓய், வாடா அண்ணா. எங்க உன் தொம்பி கிளம்பிட்டானா இல்லையா? கிளம்பிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரலனா இருக்குதா அவனுக்கு? சும்மா இருடா அண்ணா, சும்மா திட்டிக்கிட்டே இருக்காத அவனை போட்டு. அப்போ தம்பிய சொன்னது அக்காவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. ஆமா பின்ன, ஏன் தம்பியாச்சே, நான் விட்டு கொடுத்துருவேனா? பாப்போம் பாப்போம் உன் தொம்பி கிளம்பி வரானா இல்லையான்னு. பார்க்க தானே போடுற இந்த காளியோட ஆட்டத்தை. சின்ன கரெக்ஷன், பார்க்க தானே போடுற இந்த விதனோட ஆட்டத்தை. அடிச்சுக்கிட்டா நாயா பேயா அடிச்சுக்கோங்க ரெண்டு பேரும். பாச காமிக்க ஆரம்பிச்சதான உங்களை மிஞ்ச யாருமே இல்லாத மாரி காமிச்சுக்கோங்க. நல்ல பிள்ளைங்க ரெண்டு பேரும். அம்மா லஞ்ச்லாம் கட்டி முடிச்சிட்டீங்கல்ல, நாங்க கிளம்புறோம். அதோ வரேன் விதுன். நான் கிளம்பிட்டேன். தோட என்ன இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்து நிக்கிறீங்க? நேத்து வாங்கின திட்டுல இன்னைக்கு எல்லாம் சரியாயி வந்திருக்கீங்க போலயே. டேய் அண்ணா, என்ன? நான் சொன்னேன்ல, நீ நம்புனியா? பார்த்தல என் தம்பியா எப்படி கரெக்டா கிளம்பி வந்த நின்னானு. அம்மா விதுன் கிளம்பிட்டான், வாங்க. அதோ வரேம்மா. நம்ம விதுனா இது இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்து நிக்கிறான்? நல்லா பாருங்கம்மா, நம்ம விதுன் தான் அது. ஆமா பரவாயில்லையே பையன், இன்னைக்கு திட்டெல்லாம் வாங்காம சீக்கிரமா கிளம்பி வந்துட்டானே. சரிம்மா, டிஃபன் எல்லாம் இருக்கோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. நான் போய் ஆட்டோல இருக்கேன். சரிப்பா, நீ போ. நானும் கிளம்புறேன். அதீத், விதுனை கவனிச்சுக்கோ சரியா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சரிப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். நவமித்ராவா போலாம். போலாண்ணே. நவமித்ரா வா, ஃபுட் எடுத்து வச்சுக்கோ. சரிம்மா. சரி நவமித்ரா, நான் கிளம்புறேன். தம்பியை கவனிண்ணே. அதுக்காக தான் சீக்கிரமா வந்து உன்னை இறக்கி விட்டுட்டு கிளம்புறேனே. சரி சரிண்ணே. உன் ஃப்ரெண்டு இப்போ வந்துரும்ல? அவகிட்ட வந்துட்டானே, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து போ. கடவுளே, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா. இன்னும் இந்த அணினாவை காணல. ஸ்கூல் உள்ள போகாம இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரோ ரெண்டு பேர் வராங்க, அவங்கள பார்த்து எதுக்கு இவன் சிரிக்கிறான்? அவங்க பார்க்கவே சரியில்லையே. எங்கேயோ போறாங்களே, ஃபாலோ பண்ணாதான் எங்க போறாங்கன்னு தெரிய வரும். ஆட்டோ இங்கேயே நிக்கட்டும், நம்ம மட்டும் போகலாம். அவங்க நடந்து தானே போறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆட்டோவையும் கொண்டு போனோன்னா ஆட்டோ சவுண்டு கேட்டு அவன் உஷாராயிடுவான். இவனுங்க எப்படி இருக்கானுங்க, இவனுங்க கூட போயிட்டு சுத்திக்கிட்டு திரியிறான். சி, ஆமாண்ணா ஆமாண்ணா. ரொம்ப நாள் பழக்கம் போல தெரியுது. சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தா மறுபடியும் எங்க போறானுங்க? அப்புறம்டா தம்பி, நேத்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணே. நல்லா இல்லாம போயிடுமா? நேத்து வீட்டுல மாட்டிக்கலல்ல? இல்லண்ணே. இதே போல வா, உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். சந்தோஷம் எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காமிக்கிறேன். சரிண்ணே. இனி ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம். இந்தா விதோன். அண்ணே, உன்னை ஸ்கூல் போக சொன்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துண்ணே. அங்கிருந்து எழும்பு. சொல்லுண்ணே. என்ன சொல்றது? என்ன சொல்றது? உன்னை இது போல கேவலமான வேலை பண்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறேன்? இல்லண்ணே. பின்ன எதுக்கு அனுப்புறேன்? படிக்க. அதையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்போ? இல்லண்ணே. சீ, உனக்கெல்லாம் கேவலமா இல்ல? உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. அண்ணே, வாய் மூடு, நட வீட்டுக்கு. ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க தம்பிய? தம்பிக்கு நாங்க வாழ்க்கையோட சந்தோஷத்தை காமிச்சு தரோம். சி, தோ பாரு, இன்னொரு வாட்டி என் தம்பி கிட்ட வந்து எதனா வச்சுக்கிட்ட அவ்வளோதான். ஐயோ, நான் ஒன்னும் வர சொல்ல, அவனே தான் வரான். என்னை படிக்க சொல்லி எல்லாரும் கம்பல் பண்றாங்க. எனக்கு படிக்கவே பிடிக்கல, ஸ்கூல் போகவே பிடிக்கல, எல்லாரும் என் மேல கோவப்படுறாங்க அப்படின்னு அவன் சொன்னான்.
சொன்னானா இல்லையான்னு கேளு பாப்போம். அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டோம். உனக்கு மூளை இல்ல, உன் வாழ்க்கை கெட்டு போனது பத்தாதுன்னு என் தம்பியோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்க பாக்குறியா? என் வாழ்க்கை கெட்டு போச்சா? இப்போதான் நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன். சி கருமம். இன்னொரு வாட்டி என் தம்பி வாழ்க்கையில நீ குறுக்க வந்தன்னு தெரிஞ்சுச்சு, அன்னைக்கு நீ இருப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்லாம் எங்க ஃப்ரெண்டு வீடு மாதிரி நாங்க அப்போ போயிட்டு வருவோம். நீ என்னதான் தப்பிச்சு வந்தாலும் நான் உன்னை திருப்பி புடிச்சு கொல்லு வேண்டாம். என் தம்பி வாழ்க்கையில திருப்பி குறுக்க வர வேலை வச்சுக்காத. சி உன் மூஞ்செல்லாம் பார்க்கவே பிடிக்கல. மிதுன் வா போலாம். இனி நான் உங்க கூட வரவே மாட்டேன். ஏய் அங்க என்ன பேச்சு வண்டி கிடக்கு, வா.